வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அதுவும் வைகாசி விசாகம். நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி பதிவு போட்டிருக்கோம். நிறைய ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் முருகருக்கு எல்லாம் சம்மந்தப்பட்டது. ஸோ இதில் வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி கேட்டது கிடைக்கும், நினைத்து நடக்கும் ஒரு அற்புத திருநாள். அது மட்டும் இல்லாமல் சகல செல்வ நலனையும் வாரி வழங்கும் அற்புதமான பதிகங்கள். இதை படித்தாலே போதும், முருகப்பெருமான் நம்ம உள்ளன்போடு வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நம்ம பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கறதுக்குண்டான வழியையும் மார்க்கத்தையும் கண்டிப்பாக நமக்கு அருள்வார். முருகப்பெருமானோட வழிபாடு இதுக்கு தான் இல்லை, எதுக்கு வேணாலும் நம்ம வழிபாடு பண்ணலாம். நவக்கோள்களோட பிரச்சனையா, நவகிரகங்கள் பாதிப்பு அதிகமாக இருக்கா, அதுலேருந்து வழிபடணுமா? ஸோ முருகர் பெருமானோட அறுபடை வீடுகளுக்கு போகலாம், இல்லை சின்னதாக நம்ம தெருலேயே ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு கூட நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். ஸோ அவரோட அறுபடை வீடு கோயிலில் முக்கியமாக இன்னைக்கு பிரசித்தப்பட்டது எல்லா கோயிலாக தான். அது திருச்செந்தூர் மண்ணை மிதித்தாலே அப்பேற்பட்ட பிரச்சனைகள் தீரும். தோரணமலை, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, இப்படி எந்த கோவிலுக்கு வேணாலும் நம்ம போகலாம். ஆனால் நம்மளோட வேண்டுதல், நம்மளோட நல்ல எண்ணங்கள், நம்மளோட வழிபாடு ரொம்ப உள்ளன்போடு கலந்ததாக இருக்கணும். கடமைக்கு நம்ம வழிபாடு பண்ணுறதா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணலாம், கோவிலில் எப்படி வழிபாடு பண்ணலாம், இது எப்படி வழிபாடு பண்ணுறதுன்றத நம்ம சேனலில் நிறைய பதிவு போட்டிருக்கோம். முருகப்பெருமானுக்கு நாம் நிறைய பதிகங்கள் தனியாக கொடுத்துருக்கோம், திருப்புகழ் தனியாக கொடுத்துருக்கோம், எப்படி வழிபாடு பண்ணணும், கிருத்திகை, சஷ்டி, அனைத்து விதமான பதிவுகளுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே நான் இதோட இணைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இணைக்கிறேன், போய் நம்ம சேனலுக்கு பார்க்காதவங்க பாருங்கள். முருகக் கடவுளுக்கு இல்லை, எல்லா கடவுளுக்கும் இதுதான் சரியான முறை. ஒன்று சிலது மாறுபடும், அவ்வளோதான். ஆனால் சிலதில் ஜென்ரல், பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சிக்கிறது, வாசல் தெளித்து கோலம் போடுறது, நிலவாசல்லேருந்து பூஜை அறைக்கும் எல்லா சாமி படத்துக்கும் மலர்கள் சூட்டுறது, நிலைவாசலுக்கு வெளியே 2 தீபம் ஏற்றுறது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தூப தீபம் ஆராதனை, அதாவது என்னது சாம்பிராணி போடுங்க. அதை போட்டு பாருங்கள், வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள், எதிர்மறை சக்திகளை அனைத்தும் போயிடும். இது எல்லாத்துக்கும் காமன். என்ன, முருகப்பெருமானுக்கு ஷட்கோணம் கோலம் அமைச்சு நம்ம அதில் 6 தீபம் ஏற்றுறது மட்டும்தான் புதுசு. மற்ற அனைத்துமே எல்லா கடவுள் வழிபாடுக்கும் சிறந்தது. அதுலேயும் இப்போ நம்ம போட்டது அழகாக கோலம், நல்ல கோலம் போட்டு வீட்டில் என்ட்ரன்ஸில் மாவளத்தோரணம் கட்டி, வீட்டிலேருந்து பூஜை ரூம் வரைக்கும் எல்லாமே கட்டி அழகாக நம்ம பண்ணும்போது தெய்வம் வீட்டில் குடிகொள்ளும். இதில் இந்த அறுகோணம், அதான் ஷட்கோண கோலம் எப்படி போடுறது நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம். ஓம் சரவண பவா அப்படி போடணும். இது எங்கள் வீட்டில் நாங்கள் முருகப்பெருமானுக்கு எப்படி வழிபாடு பண்ணியிருக்கோங்கிறது. ஷட்கோண கோலன்றது அந்த ரொம்ப சக்தி மிக்கது. இதில் என்னென்னா, முருகப்பெருமான் 6 தீப்பொறிகள்லேருந்து பிறந்தார். அது கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்க இல்லையா. அந்த கார்த்திகை பெண்கள் நினைவாக தான் நம்ம இப்போ வரைக்கும் கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிக்கிறோம். இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி ஏற்றிருக்கோன்ட்டு. ஸோ முருகப்பெருமானுக்கு மலர்கள் மாலெல்லாம் சூட்டிட்டு நடுவில் அந்த இதை போட்டுட்டு 6 தீபம் ஏற்றிட்டு அழகாக கீழே வெத்தலை கூட வச்சுக்கலாம். அப்படியே வெத்தலை தீபம் ஏற்றுன மாதிரி ஆகிடும். ஸோ எங்கள் வீட்டில் இப்போ வேல் வச்சுருக்கோன்றவங்க அன்னைக்கு வேலுக்கு அபிஷேகம் செய்யணும். அதுவும் முக்கியமாக பாலபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வேல் வாங்கின நாள் விசாகம், முருகப்பெருமான அவதாரம் செஞ்ச நாள் விசாக திருநாள். இப்படி விசாகத்துக்கு ஏகப்பட்ட நலன்கள் இருக்கிறது, 1 2 இல்லை. அதே மாதிரி இப்போ முருகப்பெருமானுக்கு முக்கியமாக பார்த்தோன்னா அருணகிரிநாதருக்கு திருநாவில் அவர் ஓம்ன்ற அந்த வேலை வெத்தி எழுதினதுக்கு அப்புறம் எழுதின முதல் பாடலே பார்த்தீங்கன்னா திருப்புகழ் தான். அவரு அடியெடுத்து கொடுத்து யாரு, முருகப்பெருமான் முதல் பாட்டை எடுத்து கொடுத்து நீ பாடு, திருப்புகழை பாடுன்னு சொல்லி பேரும் வச்சு அந்த புக்குக்கு ஆத்தர் யாரு, நம்ம முருக. அதனால தான் திருப்புகழ் படிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்றது காரணம், எடுத்து கொடுத்தது யாரு, வள்ளல் முருகப்பெருமான் தான். அப்படி இருக்கும்போது அதில் பாடின பாடல்கள் மட்டும்தான் யாரு, அருணகிரிநாதர். ஆனால் அதை செஞ்சது எல்லாமே அதனால தான் அதுக்கு அவ்வளோ சக்தி. வாங்க இப்போ அனுபூதியில் என்ன நாம் நினச்சது நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மெய்யே என வெப்பினை வாழ்வை உகந்த ஐயோ அடியே நலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோ தனியோ மயில்வேனனே. இது திருப்புகழ். நாம் நினைச்சது நினைச்சபடி நடக்கும். நினைத்தது எத்தனையில் தவறாமல், நிலைத்த புத்திதனை பிரியாமல், கனத்த தத்துவம் முற்றழியாமல், கதித்த நித்திய சித்தி அருள்வாயே, மணித்தர் பத்தர் தமக்கு எளியோனே. இது
பதிகங்கள் நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம். இந்த பதிகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சண்முக கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி. பதிகம் 2. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருக்கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கை தொழுவேன் நான். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடிவினை திருத்திரன் மேலப்பா செந்தில் வாழ்வே. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் நெஞ்சில் வஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் இணைக்கு நிறுகாலும் தோன்றும் யாருக்கு முருகா என்று ஓதுவார் முன். நாளன் செய்யும் இணைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடும் குற்றன் செய்யும் குமரேச இரு தாளும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். செயல்பட்டது நம்ம தலையெழுத்த மாத்துறது. செயல்பட்டெழுந்தது செந்தூர் வயல்பொருள் தேம்கடமின் மால்பட்டெழுந்தது பூங்குடி அரமணம் மாமயிலோன் வேல்பட்டெழுந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டெழுந்தது இங்கென் தலைமையில் ஐயன் கையெழுத்தே. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ்நூல் விருத்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடமனை கார்மயில் வாகனை சாம்துணை போதும் மறவாதற்கு ஒரு தாழ்வில்லையே. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா முழுக்குத்துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் பன்னிருத்தோளும் மைந்த தன்னை வழிக்குத்துணை வடிவோடும் செங்கோடன் மயூரமே. உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் தொகனை. கடன் பிரச்சனை தீர்க்கத்துக்கு உண்டான பதிகம் இதுங்க. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தம் இல அயல்வே இளரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினேன். சகல செல்வ யோகம் வர்றதுக்கு இந்த திருப்புகழ் தாங்க. சரணகமல் ஆலயத்தில் அரை நிமிஷம் நேரமட்டில் தவமுறை தியானமைக்கு அறியாத சடக சடமூடமட்டி பவவிலில் நேசலித்த தமிழ்மொழி யாழ்மையக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்ப தென்குறைவேலை செப்பு கைலமிலை நாதர் பெற்ற குமரோனே கமழுடம் ஆர்கடப்ப மணிவோனே தரணமிதை யாமிக்குத்த கணமதுர நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முக்தி பர்குதனை நீ கொடுத்து உதயபுரி வேலினைத்த வடிவேல் அர்ணதள பாதமக்கும் அனுதினமும் எதிரிக்கு அறிவித்தமிழ் அனந்த மயில்வீரா அதிசயம் அநேகமுற்ற பயணிமலை மீதித்த அழகு திருவோரகத்தின் முருகனே. இந்த பாடல்ல பாருங்க எவ்வளவு அழகா சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வுன்னு சொல்றாங்க. சரி, வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் அதாவது முருகருக்கு உகந்த நாள். எல்லாரும் பால் காவடி எடுத்து சுமந்து முருகரை குளிர்விக்கிற ஒரு அற்புதம். ஏன்னா கோடை காலத்துல வரும். அப்படி இருக்கும்போது அவருக்கு பாலபிஷேகம் எப்பேற்பட்ட கோவில்ல செய்வாங்க. நம்ம பாலபிஷேகம் எடுக்கலாம் கூட அன்னைக்கு நம்ம ஒரு பால் வாங்கி கொடுத்தோம்னா கூட நம்ம வேண்டுதல் நிறைவேறும். பொதுவா இது பௌர்ணமியும் விசாகம் சேர்ந்தே தான் வரும். ஏதோ கால சுழற்சி மாற்றத்துல முன்ன பின்ன வரலாம். இந்த தரம் அப்படிதான் நமக்கு விசாகமும் பௌர்ணமி முன்ன பின்ன தான் வருது, கரெக்டா வரல. இப்ப பாருங்க விசாகம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு பார்த்துடலாம். விசாகம் 29ஆம் தேதி மதியம் 12 மணி 4 மணி முதல் 30ஆம் தேதி அப்போ 2 மணி 18 மணி வரைக்கும் இருக்கு விசாகம். இதுல பௌர்ணமி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா 30ஆம் தேதி தான் மாலை, அதாவது மதியம் 12:55 அடுத்த நாள் 31ஆம் தேதி 2:45 மணி வரை இருக்கு பௌர்ணமி. நமக்கு எப்பவுமே சூரிய உதயம் தான் கணக்கு, எந்த ஒரு திதி நாள் கிழமைனாலும். அப்படி பார்க்கும்போது நமக்கு வைகாசி விசாகம் எப்போ 30ஆம் தேதி, அப்போ காலையில பௌர்ணமியும் இருக்கு, விசாக நட்சத்திரம் இருக்கு, இணைந்து வர ஒரு அற்புத திருநாள் தான். இது கூட பரவாயில்ல. சில நாள்ல விசாகம் முழுக்க முன்னாடி வந்துடும், பௌர்ணமி முழுக்க பின்னாடி வரும். இது பரவாயில்ல. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு நாள்ல பாதி நாள் நமக்கு அப்படி வருது. சரி, இப்போ அதில் வழிபாடும் எப்படி பண்ணணுன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? 30ஆம் தேதி காலையில 6 மணி 7 மணிக்கு காலையில பண்றவங்க பண்ணலாம். எப்பவுமே வழிபாடு பண்றவங்க ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. காலையில பண்றவங்க இருப்பாங்க, சிலர் இந்த பிட்வீன் 7:35 8:45 அப்படியும் நம்ம பண்ணலாம். எது உங்களுக்கு சௌகரியப்படுமோ அந்த நேரத்தை நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க. அதை விட்டா 10:35 1:20 மணி வரைக்கும் நம்ம 30ஆம் தேதி வழிபாடு பண்ணலாம். ஏன்னா இது 3 விதமான நேரங்களும் நமக்கு நம்மளோட நேரத்தை தன்மையை பொறுத்தது. சிலர் எப்பவுமே பிரம்ம காலத்திலே பண்ணிடுவாங்க, அது இன்னும் விசேஷமானது. என்ன, நம்ம வேண்டுதல் உண்மையா இருக்கணும், உள்ளன்போடு இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முருகப்பெருமானுக்கு நாம் பண்ண வேண்டியதுலே அந்த பாலபிஷேகம். விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்துக்கு வழிபாடு பண்ணுங்க. இல்லைங்க நாங்கள் வேலு தான் வச்சுருக்கோன்றவங்க வேலுக்கே நம்ம வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக வெறும் பால் இருந்தாலே போதும். நம்ம சேனலில் எப்படி வேல் வழிபாடு பண்ணுறோன்னு ஒரு பதிவே போட்டிருக்கோம், எல்லாத்தையும் இணைக்கிறேன் பாருங்கள். இல்லைங்க எங்ககிட்ட விக்கிரகம் இல்லை, வேல் இல்லை, படம் தான் இருக்கா, பரவாயில்ல. படத்துக்கு அழகாக மாலை சூட்டிட்டு ஒரு நெய்வேத்தியம், பால் நெய்வேத்தியம் வச்சுருங்க. அதில் என்னது
தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு இது பண்ணி நீங்கள் ஏலக்காய் கலந்து வச்சுருங்க. ஏன்னா அன்னைக்கு எல்லா கோயிலும் பாலாபிஷேகம் நடக்கும். வைகாசி விசாகத்துக்கு அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. முருகனை அப்படி பாலாலேயே அப்படி குளிர்விப்பாங்க பாருங்க. அந்த நேரத்தை நம்ம போய் வேண்டுதலை கேட்டால் குளிர்ந்த உள்ளம் கொண்டவர் நமக்கு நம்மளை குளிர்விப்பாமையா போயிடுவார்? கண்டிப்பாக குளிர்விப்பார். ஆனால் நம்மளோட வேண்டுதல் உண்மையாக இருக்கணும், நம்மளோட பக்தி உண்மையாக இருக்கணும். நம்ம கண்ணீர் விட்டு கதறி அழுது அவர்கிட்ட நம்ம கேட்டாலே போதும். நீங்கள் இப்போ அதிகம் பாட வேணாம், மந்திரம் எழுத வேணாம், எதுவும் எழுத வேணாம். உள்ளன்போட முருகா என்னும் நாமம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பண்ணுங்க. நேரம் இருக்கும்போது ஈவினிங் கோயிலுக்கு போங்க, விளக்கு ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கலிகாலத்தில் நம்மளை கர்ம வினைகள்லேருந்து தீக்கிற ஒரே வழி தர்மம், தானம். தானம் தர்மம் எவ்வளவுக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ கர்ம வினைகள்லேருந்து நம்மளை ஆண்டவர் கண்டிப்பாக காப்பாற்றி கரைத்தேற்றுவார். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. எப்பெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணுறோமோ அன்னைக்கெல்லாம் ஒருத்தருக்காவது ஒரு சாப்பாடோ இல்லை காலை வேலை டிஃபனோ இல்லை ஒரு டீ காஃபி இல்லை பன்னு இல்லைங்க காக்காங்க வரும், காக்காவுக்கு ஒரு பொரி உருண்டையோ இல்லை நாய்களுக்கு பிஸ்கெட்டோ ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணோம்னா கண்டிப்பாக ஆண்டவன் நமக்கு உண்டான வழியை கண்டிப்பாக காமிப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் என்ன முக்கியம்? நம்மளோட அன்பு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. எந்த கடவுளுமே நம்மள்கிட்ட இருக்கிற உள்ளன்பை மட்டும்தான் பார்க்குறாங்களே ஒழிய வேற எதுவும் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. நீ எனக்கு இதை செஞ்சாதான் நான் செய்வேன், எந்த கடவுளும் சொல்லலை. உன்னுடைய பக்தி எப்பேற்பட்டது, நீ எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு வழிபாடு பண்ணுற, உன்னுடைய நினைப்பும் உன்னோட இதுவும் கரெக்டாக இருக்கா, அப்படி இருந்தால் தேடி நமக்கு அருள் புரிவார். முருகர் மட்டும் அருள் புரிவார், வள்ளி தெய்வானை அம்பாளும் நமக்கு சேர்த்தே அருள் புரிவாங்க. ஐயன் நமக்கு அருள் புரிவதை விட அம்பாள் அவங்க ஒன்றுன்னா அம்பாள் வள்ளி அம்மாவும் தெய்வானை அம்மாவும் ஏங்க அவருக்கு 2ஆ கொடுங்களேன். இவர் 12 கரத்தில் கொடுப்பார். பார்த்துக்குங்க அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வள்ளல் முருகப்பெருமான் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட வேண்டுதல் கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளோட வேண்டுதலை உடனே சேவிப்பார். ஏன்னா அவர் பூஜாமூர்த்தி. திருச்செந்தூரில் லிங்கத்துக்கு அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதே கேட்டாங்களாம், சுவாமின்னு அந்த பொருளை கூட கீழே வைக்காம அடுத்த செகண்டே திரும்பி பார்த்து அருள் பண்ணினாரா முருகப்பெருமான். அந்த அளவுக்கு நம்மளோட வேண்டுதலும் நம்மளுடைய வழிபாடும் நம்மளோட உள்ளன்பத்தோடு செய்கிற அந்த முறையும் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நாம் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அற்புத திருநாள். கூடவே இந்த சகல செல்வ நிலையும் மாறுவேன் இந்த அற்புத பதிகத்தை பாராயணம் பண்ண மறந்துடாதீங்க. ஓம் சரவணபவான்ற ஒரு சக்திமிக்க மந்திரத்தை 108 தடவை நீங்கள் நாமம் பண்ணுங்க, ஜெபிங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கு நிச்சயம்